வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹார்ட் இமேஜாக வந்து செட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் இமேஜை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. எகைன் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே ப்ளஸ் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹார்ட் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பேன். இதை டிக் ஐகான் கொடுத்துட்டு இதோட சைஸை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எகைன் சொல்கிறேன், டெக்ஸ்ட் ஏர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த ஹார்ட்டுக்குள்ளே செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ, நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபோட்டோ இல்லைனா திரிஷாவோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் யார் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிராப் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வரும். தேவை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிராப் பண்ணுமோ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேலை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து தெரியும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேலை வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கூட நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் தெரிகிற மாதிரி கூட இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட்டை கூட செட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இந்த இமேஜை எகைன் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ கலர் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. கீழே பிளர் ரேஷியோன்னு இருக்கும், அதை வந்துட்டு ஃபுல்லாக 25 கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே சேவ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்ராவை கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே இன்னொரு பாதி ஹார்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுவும் சேம் அதே மாதிரி தான். அந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3D ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒய்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒய்யை வந்து ஃபுல்லாக -180 டிகிரியில் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இது வந்து ஆப்போசிட் ஆகிடும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரில் போயிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு பாதி ஹார்ட் வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், மீதி ஹார்ட்டு உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு யார் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோவையும் சேம் அதே மாதிரி அந்த ஹார்ட்டில் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். அந்த டெக்ஸ்டேர் ஆப்ஷனில் போயிட்டு கீழே வந்துட்டு அது தேவையான அளவுக்கு நாமளே வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ மேலே சேவ் ஐகானை கிளிக் பண்ணி அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்ஷாட்டில் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஹார்ட் இமேஜே பாதி ஹார்ட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணி அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாதி ஹார்ட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அது ரெண்டுமே சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த 2 ஹார்ட்டுமே வந்துட்டு கொஞ்சம் பக்கமே இருக்கணும், அது இல்லாமல் கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஆடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாங்ஸை செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 3 செகண்ட் கிட்ட வந்துடுங்க. ஒரு 3 செகண்ட் கிட்ட வந்து ஒரு 3.5 செகண்ட் ஸோ 3.5 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க இமேஜையுமே செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில்
ஒரு லெவலில் ஒரே லெவலில் இருக்கணும். ஹார்ட் ஷேப் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி 2 இமேஜுமே சைஸு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 3.5 செகண்டு கிட்ட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 3.5 செகண்டு தான் நம்ம எஃபெக்டை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த எஃபெக்டை சொல்கிறேனோ கரெக்டாக அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ராட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து டிஸ்ட்ராட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து 2.5 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே இருக்க இமேஜையுமே செலக்ட் பண்ணி அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டிஸ்ட்ராட்ன்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அதே மாதிரி 2.5 செகண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்டுமே வந்துட்டு ஒரே எஃபெக்டில் ஒரே லெவலில் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐக்கானை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்கிற வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அந்த ஹார்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.